கோவிந்த நாம சங்கீர்த்தனம் குடிகொண்ட நெஞ்சம்தான் பெருமாலயம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் குடிகொண்ட நெஞ்சம்தான் பெருமாலயம். பெருமாலயம் நாராயணாயணம் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, சில பாவைகள் தீரவேறு வழியில்லையே திருமலை. படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, செய்த பாவங்கள் தீரவேறு வழியில்லையே. துணையானவள் சங்கு சக்கராயுதம் துதிப்பார்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் திருவேங்கடம். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். சித்திகளித்தொரு முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை. சித்திகளித்தொரு முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை. தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டிடும் சேர நினைத்த மலை. தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டிடும் சேர நினைத்த மலை. தத்துவ வேதம் உரைத்தோர் சாரதி நித்தம் ஆடும் மலை. தத்துவ வேதம் உரைத்தோர் சாரதி நித்தம் ஆடும் மலை. ஆயிரம் விடியவள் நோயவள் மாயவள் நாராயண நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண. இந்த புவியானது அத்திப்பழமல் உடையது. அதோட இங்கே வித்துக்கள் அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் உள்ளது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமேற்றான அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று இளையோர் அழிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து இளையோரின் நலன்காமை கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த விவராயிலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அஞ்சல் அடங்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது தாங்கள் முன்பு நாரதர் வேடத்தில் சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் திரு சந்திரகுமார் அவர்களுக்கு வேளாண் கிராமத்தின் சார்பாக இந்த சால்வை அணிவிக்கின்றோம். பொன்னாடி ஒருத்தி புகழாரம் சுட்டியே மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதோ முறையில் அமைத்துக் கொடுத்த சேகரன் அவர்கள் சார்பாகவும் அவருக்கு உறுதுணையாக இருந்த தாள கலைஞர் மருது அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. இது எனது தமையின் தக்க நட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொள்வதால் தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ, ஹரி ஓம் நமோ நாராயண நமோ.
என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்று அதிகாலையில் எனது நித்திய கர்மாஷ்டாங்கம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடனும் சித்திரனும் வெற்றிக்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதன் பின் 1001 ஆதரவப்புள்ள திருப்பற்கடலில் 1000 பட மகிடு முடிவுடைய ஆதிசேஷனில் சயனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுந்தரை கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக இப்புவி உலகின் தென்திசையில் வேள்விமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். கதிரபட உதயமாகி கடந்துவிட்டது நாளிகை போல கழகம் நடத்துவதற்கொண்டும் அறிகுறுதி என்படவில்லையே. காரணம் என்னவாக இருக்கும்? வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகரை நினைக்க வேண்டும். ஆணை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகனை இணைத்து விட்டால் நடக்கக்கூடிய காரியங்கள் அத்துணையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த கணபதியை தொழுதுவிட்டு பிறகு மற்றதை கலைவாணி தாள் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே வேடமுகத்தோடு வேதமுகத்தோடு மணவரை வளம் வந்த கணநாதனே மனைவாணிதான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே திருமாடு உனக்கு மாப்பிள்ளை தோழ சிவலோக கல்யாண தேரோட்டம் பாரு. இருமாடும் உனக்கிங்கு மாப்பிள்ளை தோழன் சிவனாரும் கல்யாண தேரோட்டம் பாரு. உலகம் ஞாபகம் உலக போகுது திலகம் தீட்டியது திருமகனே. உலகம் ஞாபகம் உலகம் போகுது திலகம் தீட்டியது திருமகனே. தத்தை இருவரும் உனக்காக மனத்தோல வருத அலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே பன்னீரில் பாதம் தலைவர்கள் கழுவே பட்டாடைகளை எடுத்து பிரம்மாவும் உடுத்து பன்னீரில் உன் பாதம் கலைமகள் கழுவ பட்டாடை தனை எடுத்து பிரம்மாவும் உடுத்து புனித பூமலையும் இனிய தேன்மலையும் பொழியும் அதில் பவனவர்களே புதிய பூமலையும் இனிய தேன்மலையும் பொழியும் இதில் இன்பம் நான் மலரு திக்கு நட்ட கொட்ட வெளிவெளிகள் மனநாள பொழுகிற அலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட மணவாளனே இளமுகத்தோடும் வேதமுகத்தோடும் இளமுகத்தோடும் வேதமுகத்தோடும் மணவரை வடம் வந்த கரணாவரே. அந்த கணபதியை தொழுதுவிட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்துவிட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்பு கிடமாக இருக்கிறது தெரியுமா? ஆஹா, பூத்து குலுங்கும் பொன்சோலைகளும் பொங்கி வலியும் நீரோடைகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாவிட பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறவிழும் அருவி, சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நாடல் சொல்லு நதியோரம் நதியோரம் நாணல்
நடந்தாடுவேன் சொல்லு நடந்தாடுவேன் சொல்லு பாட்டொட்டிலை விட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன வெண்ணிற மேகம் வான்கொட்டிலை விட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன முகில்தானோ 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 அம்பலக்காரருக்கு செல்வர கூடிருக்கு பெண் வேண்டுமானால் வேண்டுமா ஈயனை கையெழு அல்ல நாடகம் சொல்லு நதியோரம் தோட்டம் இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தோங்கும் பசுப்புள்ளே பனி தோங்கும் பசுப்புள்ளே மின்னது முன்னாட்டம் நல்ல முத்திரை பொன்னாட்டம் கார்காலத்தில் ஊர்வலத்தில் காதல் கல்வெளி சொல்லு நாடகமே சொல்லு நதியோரம் நீயும் ஒரு நாணல் என்று நூலிடை கைகளில் அல்ல நடந்தே சொல்லு நடந்தே சொல்லு கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி 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 அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி 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 கை தட்டியவர்களுக்கும் நன்றி தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி 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 இப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் இடத்திற்கு வந்திருக்கின்றோம் காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள் ஆகையால் கொட்டி பார்க்கும் பொடி பார்க்கபடையில் பட்டை பார்க்கும் தேன்பாகும் பாகுமுற்ற நெஞ்சே நாராயண கண்ணுகளை பார்க்க நாரம் என்றால் நீர் அகிலம் என்றால் உறைவிடம் அன்பிற்கு வருவிடமான எம்பெருமன் நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மங்கர்களுள் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்புறமெடுத்து வைத்து திருமணம் முடிந்து கொண்டான். சுந்தரவள்ளியோ ரூபமாக காட்டில் ஐந்திருந்து மாண்பிற்றில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்தில் திணை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக 6 தந்தல் வாழ்க 6 முகம் வாழ்க பிற்பகை சரிவை வாழ்க குக்குட வாழ்க சிவமைய வாழ்க மாசலா மணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்த வேண்டும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று விரதம் இருந்து கொண்டு பார்த்திருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறாள் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? அதோ வாராண்டி வாராண்டி வில்லந்தி ஒருத்த மீது எய்வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லந்தி ஒருத்த மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லந்தி ஒருத்த மீது எய்வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. ஒன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லந்தி ஒருத்த மீது எய்வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா.
சிந்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சிந்தானம்மா பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாழைக்குள் சுகமாக வருகின்றதோ என்னாலும் உண்மையை கொள்ளல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா என்னாலும் நீ பொன்னல்லவா எழுதாத கதை உந்தன் கண்ணல்லவா ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி உள்ளேந்தி நீதானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா முத்துக்கள் நான் பார்க்கவா சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவா எப்போது கேட்டாலும் தருவேனம்மா இங்கே நீ இருந்தாலும் வருவேனம்மா எப்போது கேட்டாலும் தருவேனம்மா எங்கே நீ இருந்தாலும் வருவேனம்மா ஒன்னோடு ஒன்னாக கண்ணோடு நன்றி 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 கைதட்டிய உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி 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 இப்படி காத்துக் கொண்டிருக்கின்றார் தாங்கள் முன்பு நாரதர் வேடத்தில் சிறப்பாக நடித்து கொண்டிருக்கும் நாரதர் அவர்களுக்கும் ஹார்மோனிய கலையரசு அவர்களுக்கும் மிருதங்க வித்வான் அவர்களுக்கும் வேளாணேரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விருதுநகர் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழக இலக்கிய அணி செயலாளர் அரசு முதல்நிலை ஒப்பந்ததாரர் VRS பாலமுருகன் அவர்கள் ₹100 வீதம் அன்பளிப்பு அளித்திருக்கார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்து நாரதர் வேடத்தில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நாரதர் அவர்களுக்கு வேளாணேரி திராவிட முன்னேற்ற கழக ஆனா கோவிந்தன் அவர்கள் ₹100 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். எங்கள் மூவருக்கும் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு நெஞ்சங்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்து கொடுத்த அன்பன்னார் சேகர் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்பதை எதிர்பார்த்து அதன் பிறகு கழகத்தை துவங்கலாம். என்ன சோ பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்க முடியும். மனதை கொள்ளுகின்ற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். ஆனாலும் சோ அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாத பிரமும் துள்ளும் என்பதற்கு எல்லாம் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த இன்னிசை எப்படி இருக்கிறது என்று சற்று எண்ணி பார்க்கலாம். நாடி வந்த பறவை
முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரே இவள் மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ பாடியழைப்பேன் உன்னை இதோ தேடும் நெஞ்சோ தேவி 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 ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது ராகங்களும் தாளங்களும் கலைத்தாலும் கலையாதது ஒரு மூடல் கதை சொல்ல என் கதை இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் போட ஒரு மூடல் கதை சொல்ல என் கதை கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணல் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பனை இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியும் இல்லை வாழ உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நான் மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவாம் பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவாம் கண்ணே பொது நாடகம் விரைவில் அரங்கேறிடும் கருவாச்சி எங்கருவாச்சி ஊஞ்சாடமாட பார்வையாள காதல் வந்து உருவாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்போ காதல் வந்து பொது உடம ஆயாச்சு அவள் ஒரு மேனகை என் அபிமான தாரகை நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை ஓடல் செய்ததில்லை தேடி வந்த வேலை ஓடல் செய்ததில்லை ஜீவங்கள் ஒழிந்ததே உறுதியில் அடைந்ததே
இதை கதவுகளை திறக்க ஓடி வந்த சிறையில் சிக்கிக் கொண்டது இழந்தா வழியில் விழுந்தவுடை மீட்க ஓடி வந்த வழியில் மாற்றிக் கொண்டது இழந்தா காதல் எண்ணங்களை கசிக்கு பிரிவதில்லை இனிமே காணுவது விதியம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் துவதை சிரிப்பதே சதியம்மா ஊடகளை அளித்திட ஊருக்கு செலவுக்கு பாரம்மா உள்ளத்தை திருப்பிட பாரு புதியவருக்கும் சொல்லம்மா நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை புயலும் வலுக்கிறது கடலும் கொதிக்கிறது கடலை செலுத்துகிறது பாராயோ எந்த கிடந்தப்பட வெறிய துணிக்கைகளை தீபம் போல வரவழைக்கிறது எந்த கிடந்தப்பட உன்னை காக்கைகளை விலை ஆரைத்து விட்டு துடிக்கிறது வாழ்வது ஒருவரை உடைக்கிற வாழ்வது உரிமைகள் சாவது உடைக்கிற சாவது நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த மேலை செய்வது தேடி வந்த மேலை செய்வது உடைந்ததடி நன்றி 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 நன்றி. இது பக்க மேளங்களா? பக்கா மேளங்கள். ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வகையிலே அழகாக அற்புதமாக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கின்றார்கள். ஞானம் 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 அற்புதமான ஒளிபெருக்கி. எங்க இந்த ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, ஒளிபெருக்கி மட்டும் சரியா இருந்தா போதுமா? இப்போது பாடிய பாடலுக்கு திரைப்பட துறையில எத்தனையோ இசைக்கருவிகளை வச்சு வாசிச்சிருப்பாங்க. இந்த பாடலை என்னால பாட முடியாது அப்படி சொல்லி இதை பாடிய அன்பையா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் முடியாது அப்படின்னு போயிட்டாரு. அவரை வந்து பல முறை அழைத்து 15 முறை இந்த பாடலை பாட வைத்து திரும்ப திரும்ப எடுத்து
இந்த பாடலை வெற்றிகரமான ஒரு பாடலாக மாற்றியிருக்கின்றார் அந்த பாடல் ஆசிரியர், இசைக்கலைஞர், அந்த படத்தினுடைய இயக்குனர் டி ராஜேந்தர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய பாடலுக்கு இந்த 4 பேரும் சிறப்பாக இசையமைத்திருக்கின்றார்கள். ஹார்மோனிய சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய அன்பு தம்பி கல்விமடையைச் சேர்ந்த KM மணிமாறன் அவர்கள். இவருக்கு இணையாக நந்தீஸ்வரன் போன்று அமர்ந்திருந்து இதுதானே வேலை வாங்குறது மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி ஏனாதியைச் சேர்ந்த ஆமா எஸ் செல்வராஜ் அவர்கள். அவருக்கு இணையாக ஆல்ரவுண்ட் வாசிக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை வளையங்குளத்தைச் சேர்ந்த MV முருகன் அவர்கள். இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்து இந்த தாளத்தை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி MPK மருது அவர்கள். இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்தா போதுமா? ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக பல மாதங்களுக்கு முன்பாகவே சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் நாடக அமைப்பாளர்கள் இருக்கக்கூடிய அன்பு அண்ணார் சேகர் அவர்கள். அந்த நாடக அமைப்பாளர் சேகர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, நாடகம் வெளி உலகத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக அழகாக அற்புதமாக சிறப்பாக இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணார் மாயாகுல மாதவன் அவர்கள் இந்த வெளி உலகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய தகுதி திறமை அவருக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட வகையிலே இந்த யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணார் மாயாகுல மாதவன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. என்னடா இது, நாரதர் வந்தாரு இந்த பாட்டை பாடிவிட்டு நம்மளை பூரா கையை தட்ட சொல்றாரு திரும்ப திரும்ப. ஒரு வசனம் சொல்ல முடியல, நம்ம வச்சுனா அதுக்கு முன்னால வந்து சொல்லிடுறாங்க. புதுசு புதுசா நம்ம புதுசு புதுசா சொல்ல வேண்டியது ஒவ்வொரு வருஷமா அதை திருப்பி நம்ம வந்திருக்கிறது நமக்கு முன்னாலே சொல்லி முடிச்சிடறாங்க, நமக்கு முன்னாலே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நிறைய நடக்குது. ஆமா, இப்படி கைதட்டி கரகோஷப்படுத்தி, ஏன்னா 2 கைகளும் இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமாம். அழகு கூடும், ஆனந்தம், உற்சாகம், சந்தோஷம். அது மட்டுமல்ல, 2 கைகளும் இணைத்து தட்டும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். இந்த இரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே சொல்றாங்கல்லப்பா, திடீர்னு ஒரு மனிதன் இறந்து போயிடுறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஒன்னொன்னா சொல்லு. ஹார்ட் அட்டாக் தான் அவர் சொல்றாரு, ஹார்ட் அட்டாக். அந்த அட்டாக்கே இருந்தாலும் அப்படி கைகளை எடுத்த ரத்த ஓட்டம் சீராக பாயும் பொழுது இருந்தாலும் அது படிப்படியாக குறைந்து விடுவான். அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க, மன அழுத்தம் அப்படின்னு. ஆமாம், அது கூட பிரச்சனை இல்லை, கீழே தான் இருக்கக்கூடாது. ஆமாம், அதுவும் இருந்தாலும் இப்படி கைகளை எண்ணித்து தட்டும் பொழுது படிப்படியாக குறைந்து விடும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, சர்க்கரையினுடைய அளவு, சுகர், அதுவும் இருந்தாலும் குறைந்து விடும். இப்படி இந்த நோய்கள் அனைத்துமே 2 கைகள் இணைத்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் இதயம் பலவீனம் அடையாது. அப்ப இதயம் பலவீனம் அடையாமல் சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரகோஷப்படுத்திய உங்களை எத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் அற்புதமான ஞானம் ஒளிபெருக்கி நிலையத்தின் சார்பாகவும் எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர்களுடைய அன்பண்ணார் சேகர் அவர்கள் சார்பாகவும் அன்பண்ணார் மாயாகுலம் மாதவன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. சரிகை கிரிகை ஞான யோகம் அடிச்சிடக்கூடிய சதுர்வேதத்தின் குட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தாந்தரபதனை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்ற அளவு சீமாட்டி அன்னவளை காண வேண்டும் பேட்டி. அதன் பிறகு செல்வேன் அவளுக்கு அந்தர்வனம் கொட்டி. அதற்கு முன் இப்படிப்பட்ட இந்த வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருக்கின்றாள், எப்படிப்பட்ட அழகாக இருக்கின்றாள், சற்று எண்ணி பார்க்கலாமா? இந்த இடத்திற்கு வந்தவுடனே உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது, இன்றைக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படிங்கிற காரணத்திற்காக இன்றைக்கு ஏனந்தமே இன்றைக்கு ஏனந்தமே
மகள் காதினிலே பூங்குயில் சொன்னது காதலின் மந்திரம் பூமகள் காதினிலே பூவினை தோவிய பாயினில் என்பனும் கூத்திரு வேளையிலே பல்தநாயகன் கை தொடவும் பல்தநாடத்தை பல்விடவும் நாயகன் கை தொடவும் வந்த நாளத்தை பெருவிடவும் மஞ்சத்திலே கொஞ்ச கொஞ்ச மங்கை உடல் கெஞ்ச கெஞ்ச சுகங்கள் சுமைக்கும் இரண்டு இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளில் சுயம்பரமோ கண் திறந்தா சுகம் வருமோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே மாவிலின் தோரணம் ஆடிய காரணம் தேவியின் திருமணமோ மாவிலின் தோரணம் ஆடிய காரணம் தேவியின் திருமணமோ ஆடிலையோ தொட ஆடில்லையோ அதில் ஆடிடும் எழ்வனமோ இது காதலில் பல்லவியோ அதில் ஆடடு பல்லவியோ காதலில் பல்லவியோ அதில் நாடு பல்லவியோ வஞ்சத்திலே கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்திலே ஒருவரும் வஞ்சத்திலே கோடி பெறும் சுகங்கள் சுமைக்கும் இரண்டு இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது எழ்வனமே கனவுகளில் சுயவரமோ திறந்த சுகம் வருமோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே நன்றி நன்றி நன்றி. கைதட்டி சில உள்ளங்களுக்கு மட்டும் நன்றி நன்றி நன்றி. ஆமா, இப்படி ஆனந்தமாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே அழகுடைய இந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த முருகனுக்காக காத்து கொண்டிருக்கின்றாள். இவள் என்ன அழகாக இருப்பாள், எப்பேற்பட்ட அழகாக இருப்பாள். சற்று எண்ணி நிலவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ நீரணைகள் இடமாறு நீந்துகின்ற குளிரோ நீந்துகின்ற குளிரோ நிலவு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ நீரணைகள் இடமாறு நீந்துகின்ற குளிரோ நீந்துகின்ற குளிரோ மாதுளையில் பூப்போலே மலருகின்ற நிகழ்வோ மாதுளையில் பூப்போலே மலருகின்ற இதழோ மாநிலம் மயங்குகின்ற நிலையோ நிலவோடு பெண்ணாகி உணவு என்ற அழகோ நீரணிகள் இடமாகி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு படையாக உருவம் ஒரு வீடாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு கணமாக உலகில்
உலகெல்லாம் நிலவு ஒரு பின்னாகி உறவுகின்ற அழுகோ உறவுகின்ற அழுகோ அவளவிடம் இருந்ததும் பசுக்கள் போல் வழித்தரவும் அவளவிடம் இருந்ததும் பசுக்களை போல் வழிக்கரவும் கனிகள் இருபுறவும் தாங்கி வரும் பூங்கொடியோ கனிகள் இருபுறவும் தாங்கி வரும் பூங்கொடியோ கால்கடலில் தங்காக நீள்கடுத்து அமைந்தவளோ ஆள்களில் சங்காக நீள்கடுத்தில் அமைந்தவளோ ஆலிசையில் முடியாக வயலொளிதான் வளர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவு என்ற அழகோ உழவு என்ற அழகோ செங்கதிரிகளுக்கு சந்தனத்து உடலுக்கு செங்கதிரின் மொழி எடுத்து சந்தனத்தின் உடல் கொடுத்து பொருத்தகத்தில் பார்த்து வந்த கண்ணுடலை மாடல்வாளை துணையிருக்க மாடல்வாளை துணையிருக்க மற்ற ஒன்றிருக்க படைத்தவனின் திறமை எல்லாம் முழுமை பெற்ற அழகு நிலவு ஒரு பெண்ணாகி உறவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நின்றுகின்ற குழலோ நின்றுகின்ற குழலோ. நன்றி நன்றி. தாங்கள் முன்பு நாரத வேடத்தில் இசைக்கோயிலாக பாடிக்கொண்டிருக்கும் திரு சந்திரகுமார் அவர்களுக்கு சி கரிசகுளம் கே பாலமுருகன் அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். என்னை பாராட்டி அன்பளிப்பைத்து கௌரவப்படுத்திய கரிசகுளம் பாலமுருகன் அண்ணார் அவர்களுக்கு என் சார்பாகவும் உங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர்களுடைய அன்பண்ணார் சேகர் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. கந்தனுக்காக பிறந்தவள் இந்த மண்ணில் இருப்பது மகத்துவம் அல்ல. கந்தேஸ்வரம், மகேஸ்வரம், கைலேஸ்வரம் அதற்கு அருகாமையில் உள்ள கந்தவிருப்பில் அமைந்து படை, குடி, கூழ், அமைச்சு, அரண், நட்பு ஆகிய 6ஐயும் பெற்று எல்லாம் உள்ள முருகன் வருவான் பார்த்தால் அது வல்லவா பெருமை. அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமைகள் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்கிறது. இப்படி தனிமையில் இருக்கக்கூடிய இந்த வள்ளியை பற்றி அந்த முருகனும் நாம் போய் சொன்னால் அந்த முருகனாகப்பட்டவன் இவளுக்காக யாரை தூதுவான் என்று எண்ணி பார்க்கும் பொழுது மேகங்களை தூது விடுகின்றானா, மின்னலை தூது விடுகின்றானா, இடியை தூது விடுகின்றானா, மழையை தூது விடுகின்றானா, மயில்களா, குயில்களா, அன்னங்களா, தாராக்களா அல்லது மலர்களா, யாரை தூது விடுகிறான் சற்று எண்ணி பார்க்கலாமா? பூங்காற்றே அந்த வள்ளி கிட்ட ஒன்று சொல்லுவ மஞ்சுளா வெளியவ மஞ்சுளா ஜுலா 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 எப்போ ஓர வைக்காதீங்க. கரும்பு 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 சேகரண்ணே நீங்க சொன்ன ஐட்டம் வந்துருச்சு வாங்க. நீ வந்தாத கலகாரம்போ வா சீக்கிரவா வள்ளி பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிவா தனியா அவ வந்தாதான் அழகோ ஆரம்போ தென்மலக்காத்து வீசுற போது
வாசமே பூங்குயில் ராகமே புதுமணி வாசமே ஒவ்வாடினே நானும் புது ஊர்வலம் நானே ஒவ்வாடினே நானும் புது ஊர்வலம் சின்னத்திரிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா சின்னத்திரிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் நீ தலை குடிவாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜியும் இல்லையாள் ஒரு ராணியும் இல்லையாள் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜியும் இல்லையாள் ஒரு ராணியும் இல்லையாள் உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானும் பட்டு வண்ண சொட்டு படகுத்துறை விட்டு பட்டு வண்ண சொட்டு சிட்டு சிட்டு படகுத்துறை விட்டு பார்ப்பது யாரகடி அண்ணன் நடைபோட்டு பார்ப்பது யாரகடி அண்ணன் நடைபோட்டு தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாளே பூமுகமாது இனம் தெரியாமல் மயங்குவதென்ன முகம் தெரியாமல் கலங்குவதென்ன என்னவோ சொல்லுங்கள் பள்ளியை பிள்ளைங்கள் தொட்டுதான் உள்ளம் துடிக்கின்றது தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாளே பூமுகமாது தென்னகின கேட்டினோ தென்னகின கேட்டினோ தானாட்டு தென்றனது தென்னதோடு சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது தென்னதோடு சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அழகில்லாத வெள்ளம் வந்தாடும் காற்றினிலும் அழகினிலும் கலந்து வைத்து விடியினிலும் அருகினிலே ஒளியில் வாழ்வாலும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அழகில்லாத வெள்ளம் வந்தாடும் நிலவு சீல கட்டி நடக்குது பொன்னா உலக அதிசயத்தில் இப்படி ஒன்னா நடந்தாட்டு என்பது பாண்டியன் போல அழுவது பார்த்தது நீ எடுப்புல சேல நன்றி கெட்ட சேல அது வேணா விட்டுரடி அன்னி ஒன்றும் சேல இனி நாம் தான் கட்டிக்கடி கட்டுள்ளமானே உன்னை நானே மெச்சுக்கிறேன் கட்டிக்கிறேன் தாலி உன்னை நல்லா வச்சுக்கிறேன் இப்போதே அம்மாவா நீயானா என் பாடு என்னாகும் வாசல் கருவேப்பிலையே அடி ஊத குளிர காத்து அது ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு உன்னைத்தானே தஞ்சம் நம்பி வந்தே உயிர் பூ எடுத்து ஒரு நாடகிடு இழுத்து ஒரு கோலவிடு உன்னைத்தானே மனசு நடுசாமத்தில உன்னை தேடி தேடி தானே தவிக்குது அடிமானே ஊரங்கும் அந்தி நேரத்தில உன்னை தேடி தேடி தானே கலங்குது அடிமானே வத்தாதம்மா ஆசகதி வத்தாதம்மா குத்தாடமா நீ என்ன குத்தாடமா ஆடாத நாக்கு நீ ஆளோளம் பாடும் காத்து நானே மயங்குறேன் நானே அடிமானே மயங்குறேன் நானே
சோதனை மேல் சோதனை போதுமப்பா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி சோதனை மேல் சோதனை போதுமப்பா சாமி உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமையா கடவுள் செய்த குற்றமையா கடவுள் செய்த குற்றமையா போயா போயா அந்த இடமே வேணாம் இன்னைக்கு போதும் உத்தரவு வந்துச்சதுனால இப்படி பாடினால் பாடிக்கொண்டிருக்கலாம் இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கிடைச்சக்கூடிய காரணத்தினாலே இந்த வள்ளிக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் சுத்திக் கொண்டு கொடுக்கிறான் சுந்தரம் நிறைந்த துன்பம் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கே இந்திரன் அங்கும் எங்கள் கந்த சுவாமி கேதகம் சுந்தரம் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிங்கே மாதர மரியாவும் வானோடு மண்ணில் கொடுதனற்ற மாதர வெள்ளின் கொடுவாருடன் மங்கையின பூங்கால் வீழ்த்த மேலா மாதவத்தில் அபதத்தை கணியத்தேனை மணந்த தெய்வானை வாழ்த்தச்சிமான் என்று தெய்வந்தரை மனமுடித்த எம்பெருமான் முருகவேரன் இந்த வள்ளிகை கடிமணம் புரியும் கால நேரம் வந்துவிட்டது ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் எங்குமாக உலாவித் திரிகின்றான் அவனை முதலில் சந்திப்போம் அதற்கு கழகம் பற்றி சிந்திப்போம்